எக்ஸாம்பிள் ரூ. 1000 எடுக்கிறோன்னு சொன்னால் ஒரு 300 திரகம் 400 திரகம் நம்ம இங்கே வந்து செலவுக்கு வச்சுக்கலாம். நல்லா லக்ஸரியாக இருந்துக்கிடுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வீட்டு தேவைகள் இருக்கும், ஊரில் உள்ள விஷயங்கள் இருக்கும். அதுக்கு ஒரு 30% இல்லாட்டி 44% கொடுத்துக்கிடுங்க. நண்பர்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் சரி, யார்கிட்டையும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. உங்களுடைய பட்ஜெட் உங்களுக்கு ரூ. 1000 வந்து நீங்கள் 300 இங்கே செலவு பண்ணிட்டீங்களா, மீதி 400 வந்து 300 வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்க. 100 வந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு யாருக்கும் உதவுறேன்னா உதவிக்கிடுங்க. பேலன்ஸ் இருக்கிற பணத்தை நீங்கள் இங்கே வந்து கோல்டாக வாங்கி நீங்கள் சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து இம்பேக்ட் இருக்கும். நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது நீங்கள் அதோடைய ரேட்டை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். வேறு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போகிறேன்னு சொன்னாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாமல் நீங்கள் படுக்க எதிலேச்சும் விழுந்துட்டு அப்புறம் பிறகு கஷ்டப்பட வேணாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க. தேங்க்யூ.